வணக்கம்ப்பா. பிபி அதிகமாக உள்ளவங்க குறைக்கணும்னா இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது 3 பூ 4 பூவை கூட எடுத்து அந்த மேலே இருக்க அந்த மகரந்தத்தை எல்லாம் கிள்ளிட்டு காம்பை கிள்ளிட்டு அப்படியே தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும், பூரா சாரமெல்லாம் இறங்கிடும். அதை வடிச்சிட்டு அதில் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறு விட்டு அப்படியே கலந்து அதை காலையிலேயும் சாயந்தரமும் நீங்கள் குடிச்சு வரலாம். தேவைன்னா நீங்கள் ஏதாவது தேனோ இல்லை சர்க்கரையோ போட்டுக்கலாம். சர்க்கரை நோயாளிகள்லாம் அதை சாப்பிடக்கூடாது. பிபி உள்ளவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைன்னா சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி பட்டை, அது இவ்வளவு தூரம் சுருள் பட்டை இவ்வளோ தூரம் எடுத்து நல்லா நசுக்கி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு இதே மாதிரி நீங்கள் டீயாக குடிக்கலாம். காலையில் சாயந்தரமும் கூட குடிக்கலாம். குடித்தா உங்களுக்கு அந்த பிபி அடங்கிடும். இந்த க்ரீன் டீப்பா ஒரு 1/4 ஸ்பூன் போதும். ஒரு டம்ளர் கொதித்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வேணும்னா நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். சக்கரை நோய் இருக்கவங்க ஊற்ற வேண்டாம். கலந்து நீங்கள் காலையிலேயும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் இந்த கிராம்பு ஒரு 3-4 கிராம்பு எடுத்து லேசாக இடிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் சிறு தீயில கொதிக்க வச்சு இதே மாதிரி நீங்கள் கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோ தேனோ ஊற்றி நம்ம குடிக்கலாம். டீ மாதிரி காலையில் ஒரு நேரம் குடித்தா போதும். இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்தால் உடம்புல இருக்க கெட்ட கிருமிகள்லாம் அழிஞ்சு நம்மளுக்கு உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் செரிக்காது, அவங்களுக்கு நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும்ப்பா.